இப்ப சொல்றேங்க, இப்ப சொல்றேன். இந்தமா என் பொண்ணு உங்க பையன்கிட்ட பேச மாட்டா, பழக மாட்டா. இது சத்தியம். இத பார், என் பொண்ணு என் வார்த்தையை மீற மாட்டான். அதே மாதிரி உன் பையனும் என் பொண்ணோட பேசக்கூடாது. சொல்லி வை. அப்பா என்னத்தப்பா சொல்லி வைக்கிறது? எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம். ஏய், இது விஷயமா உன்னை ஏற்கனவே எத்தனை தடவை கண்டிச்சிருக்கேன், தூக்கி போட்டு மீச்சிருக்கேன். அடங்கல நீ ஒண்ணு. ஏய், தப்பு நடந்த பின்னால என்ன பேச்சு? இப்ப ஏன் பேசுறத பத்தி? புரா, இனி நடக்காது, நடக்கவும் கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு நீ நடத்தி காட்டு. ஏதோ பார்த்தவங்க பழகணும்னு சொல்லி என் மக பாத்திரத்துல பேசுறதுக்காக இப்படி ஒரு பழி வேண்டாம். சொக்கலிங்க, கடைசியா சொல்றேன், என்னை பெரிய மனுஷனாவை இருக்க விடுங்க. ஏற்கனவே வாழாவட்டிட்டு பேச்சு, இப்ப இப்படி ஒரு பழியா? அசோக்கு, அப்பா அப்பா மலரு, அப்பா என்னாச்சு? சார் ஹாஸ்பிடல் போலாம் சார். கை வலிக்குது. ஓடாத. என்னப்பாச்சு? வாழ்க்கை நாசமாக்குனது இல்லாம நீங்க அப்பா சாகடிக்க பாத்தியா? இருடா, அவனை வச்சுக்கிறேன். முதல்ல ஹாஸ்பிடல் நீங்க வாங்க. சார், கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரெயின் அதிகமானதுனால பிபி ஏறி இருக்கு, அவ்வளவுதான். டாக்டர், அப்பா பேசிக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு கை வலிக்கு தலை சுத்துதுன்னு சொன்னாரு. பார்த்தா இந்த மாதிரி. அவருக்கு ஏற்கனவே அட்டாக் வந்திருக்கு, அழுத்தம் அதிகமா இருக்கும். நீங்க தான் அவரை கவனமா பாத்துக்கணும். சரி டாக்டர். சார், நீங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கவலை தான் சார் மனுஷனுக்கு வியாதியே. அதிகமா கவலைப்பட்டா மனுஷனை அழிச்சிடும். மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன், ஒழுங்கா அந்தந்த நேரத்துக்கு பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர், அப்பாவுக்கு அவரை கவலை இல்லாம பாத்துக்கிட்டா அது போதும். பிள்ளைங்க கவலை தாங்க அவருக்கு பெரிய கவலை. பிள்ளைங்க நல்லா இருந்தா அவருக்கு எந்த வியாதியும் வராது, சந்தோஷமா இருப்பாரு. தேங்க்ஸ் டாக்டர். வாங்க. அப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் போய் தப்பா பேசிட்டாங்களே. பேசுனா பேசிட்டு போட்டும்பா. எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? யார் சொன்னா என்னப்பா? அப்பா, நீங்க எனக்கு வேணும்பா. கோவி விட்டாளுங்க உன்னை பேசுறது மனசு அறுக்குதுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா, அதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ஒரு பாவம் அறியாத ஒண்ணு மனசு அறிஞ்சு எத்தனை பேத்துக்கு உதவி செஞ்சிருப்பேன். ஒண்ணு போய் குடும்பத்தை கெடுத்தவன்னு சொல்லிட்டாங்களா? அம்மா மலர், இனிமேல் நீ கோவியை போய் பார்க்க மாட்ட, பேச மாட்ட, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உன் முடிவை சொல்லுமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவள் தகவல் சொல்லுமா இல்லையா? அம்மா, கோவி வீட்டுக்காரங்க உன்னை இவ்வளவு விழுவா பேசியும் மாப்பிள்ளை உன்னை விட்டு கொடுக்கல பாத்தியா? அது ஒண்ணுதாம்மா எனக்கு சந்தோஷம். அம்மா, அப்பா உன்னை கட்டாயப்படுத்தின மட்டும் நினைக்காதம்மா. உன் சந்தோஷம் தான் எனக்கு எப்பவுமே. உன் வார்த்தை, உன் வாழ்க்கை ரெண்டுமே உன் கையில தான் இருக்கு. உன் முடிவை சொல்லுமா. நீ எதை சொன்னாலும் செய்யறே, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். உன்னை வாழாவட்டின்னு சொன்னாங்க பாத்தியா? என் மனசு வலிக்குதுமா. இதுல குடும்பத்தை கெடுத்தாங்கிற பட்ட வேற உனக்கு வேண்டாமா? உன் மனசுல இருக்கிறத சொல்லு. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் கோபியை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். ஆனா
அதுக்காக கோகுலோட போகணுன்ற அவசியம் இல்லை. அப்பா, நான் கோகுலோட வாழ்றது மட்டும் நடக்காதுப்பா. மலர், இருடா. ஆமாப்பா, கோகுல்னு ஒருத்தர் என் வாழ்க்கையில வந்ததே நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படிப்பா அவர் கூட? சரிம்மா. அசோக்கு, சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் காத்துக்கிட்டு இருப்பாங்க. போய் சொல்லிட்டு வந்துடலாம். அப்பா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு எதுவும் சொல்லிட வேண்டாம். வேண்டாம்ப்பா, மலருக்கு கசந்துருச்சு. அவ ஒரே முடிவா இருக்கா. இனிமே நம்ம அவளை வற்புறுத்தக்கூடாது. ம், சரிப்பா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இல்லப்பா, அது முறை இல்லை. நல்லது பேச நான் தானே அவளை மதிச்சு வந்தேன். அது மாதிரிதான் இதுக்கு நான் அவசியம் வந்தாகணும். வா. ம், சரி, இதை வந்துடுறேன்ப்பா. என்ன மலர், அப்பாவோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி நடந்துக்கிற? அண்ணே, நான் பட்ட வலி எனக்கு தான் தெரியும். மலர், தனக்கு வரப்போற மாப்பிள்ள இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு பொண்ணுங்க நினைக்கிறது சகஜம். அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட வேண்டியதுதான். நான் வேண்டான்னு சொல்லல. தான் ஆசைப்பட்ட குணத்தோட மாப்பிள்ள அமையலன்னா அவருக்கு இருக்கிற குணத்தை அனுசரிச்சு வாழ்க்கை நடத்தணும். இல்லைன்னா வாழ்க்கையே நாசமா போயிடும். இங்க பாரு மலர், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு போற. நான் இது விஷயமா இனிமே உங்ககிட்ட பேச போறதில்ல. அக்கா, கோபிய வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிடு. ஆனா அந்த கோகுலோட போயிடாதுன்னு நான் தான் சொன்னேன். கோகுல் அவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லக்கா. ஏன் அவனை பத்தி நாம யோசிக்க கூட போறதில்ல. ஆனா கோபியும் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. மகா, வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாமா. மகா, நடந்ததையே நினைச்சு ஏன் வயித்த காயப்படுற? வா சாப்பிடலாம். சொன்னா கேளு, பட்னி கிடந்தா எல்லாம் சரியா போயிருமா? வா சாப்பிடலாம். உட்கார். வாமா உட்கார். சாப்பிடு. நீயும் சாப்பிடுமா. வயிறு நிறைய சாப்பிட்டு வாய் நிறைய பேசுவல்ல, சாப்பிடு. இது என்ன புது பழக்கமா இருக்கு? நான் சாப்பிட்டு வந்துட்டேன். மகா, நீ சாப்பிடு. மகா, அப்பா இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. மனசுல இருக்கிறது சொல்லு, நான் உனக்கு. ஏமாப்ல, இப்பதான் சாப்பாடுக்கு முன்னால உட்காந்துருக்கா, அதுக்குள்ளார உங்க வசனத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? அத்தை, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? மகா, அங்க மாமா வீட்டுல அந்த பொறுக்கி பைய கோபி முஞ்சில முழிக்க மாட்டான்னு உறுதியா சொன்னேன். அத நீ கோபத்துல சொன்னியா இல்ல நிஜமாவே சொன்னியா? அப்பா, நான் கோவத்திலேயே ஆத்திரத்திலேயே சொல்லல. நான் முடிவு பண்ணி தான் சொன்னேன். ஏங்க, இப்ப அவகிட்ட அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு இல்லடி, எனக்கு இப்போ என் புள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும். அந்த கேடு கட்டவனை எனக்கு பிடிக்காட்டியும் மகாவுக்காக அவனை மருமகனா ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன் அவன் காலில் விழாத குறையா கெஞ்சினேன். அவன் கையை விரிச்சிட்டான். இப்பவும் சொல்றேன், என் நினப்பெல்லாம் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். மகா, அந்த கோபி அந்த வாழா வெட்டியை கூட ஏத்துப்ப, ஆனா உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னான். அப்பவே எனக்கு பாதி உசுறு போயிடுச்சுமா. அந்த கேடு கட்டவளை விட நீ ஒண்ணு குறைஞ்சு போனவில்ல. எல்லாத்துக்கும் மேல உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த கோபியும் அவன் குடும்பமும் தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்னை ஒதுக்கி வர வச்சுட்டானு. ஏங்க, இப்ப அந்த நண்டு கேட்டவனை பத்தி பேசணுமா? அதுக்கு இல்லடி, அவன் வேணாம் வேண்டவே வேண்டான்னு மகா உறுதியா நின்னா எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, நிம்மதிதான். ஆனா இன்னும் அவன் நினப்புல இருக்குன்னு மகா சொல்லிட்டா. ஆமா மகா, நீ சொல்லு, அவனை இன்னும் உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. நான் மனசு விடல, அவன்கிட்ட நான் பேசுறேம்மா.
எல்லார் காலையும் விழுந்து நான் சம்மதம் வாங்குறேம்மா. ஆனா நீ இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குமா, என்னால தாங்கிக்க முடியல. சொல்லுமா, அப்பா போய் பேசட்டுமா? அப்பா தயவு செஞ்சு இனிமே கோபியத்தான் பேச்சு எடுக்காதீங்க. உன் விருப்பம் என்னவோ அதாம்மா என் விருப்பமும். கோபியத்தான் எனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். அவரை என்னால மன்னிக்கவே முடியாது. அவன் வேண்டாம். கோபி பண்ணதான் துரோகம்னா கிடக்குது கழுதான்னு விட்டுற வேண்டியதானே. பாண்டி உன் கழுத்துல தாலி கட்டினான்ல, அவன் உன் காலடியிலே கிடக்குறான்ல, அவனை ஏத்துக்க வேண்டியதானே. ஏ புஷ்பா, உங்க அம்மா வாய முடிட்டு சொல்லு, இல்லைன்னா மரியாதை கட்டு. ஏன் கிழவி, நீ இதுவரைக்கும் பேசுனது பத்தாதா இல்ல பத்தாதான்னு கேக்குறேன். அடங்க மாட்டியா நீ? ஆட்டத்துல கைய தக்கான்னு குதிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. எதுக்கும் நிதானமா பேசணும். மகா கோபிய வெறுக்கிறா, கோபிக்கிறா. ஆனா பாண்டியா அதான் சோத்த தட்டை தூக்கி வீசி போனா தெரியல உனக்கு? 7 கழுத வயசாயும் புத்தியே வள்ளியே. அவன் தட்டை தூக்கி எறிஞ்சிட்டா. கோபி சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இங்கேயும் அவன் பேச்சையே பேசக்கூடாதுன்னுட்டான். ஆனா பாண்டி கட்டின தாலி மட்டும் அவன் கழுத்துல தொங்கிட்டு இருக்க, அதை மட்டும் அவன் தூக்கி எறியலையே. இவ்வளவு பேசுறவ பாண்டி கிட்ட இந்தாடா நீ கட்டின தாலின்னு அத்து வீச எவ்வளவு நேரம் ஆகும்? அதை ஏன் அவ செய்யல? அவளுக்கு ஏன் குணம்டி, ஏன் குணம். அவ எந்தெந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை ஒழுங்கா செய்வான். அவன் மனசுல தாலிக்கு இருக்கிற அர்த்தமும் நினைப்பும் வேறடி. நீ சொல்றது உண்மைதான் அம்மாச்சி. இந்த தாலிய பத்தி என் நினைப்பு வேற மாதிரி தான் இருக்கு. உடம்பாலையும் மனசாலையும் கோபியா தானே என் புருஷன் நினைச்சு வாழ்ந்தவனா. அவரோட நினைப்பு என்ன மீறி எனக்குள்ள மறுபடியும் வந்தாலோ இல்ல அவர் மேல பாசம் வந்தாலோ அப்ப இந்த தாலியை தான் பாப்பேன். அவரு கட்ட வேண்டிய இந்த தாலிய வேற ஒண்ணு கட்டிட்டானேன்னு எனக்கு தோணணும். என் வயிறு மனசு பத்திக்கிட்டு எரியணும். கோபியத்தா மேல எனக்கு இருக்கிற வெறுப்பு மறுபடியும் அதிகமாகணும். ஊருக்கு வேணா இது தாலியா இருக்கலாம், ஆனா எனக்கு கோபியத்தான நான் வெறுக்கிறதுக்கான அடையாளம், நான் நாசமா பண்ணதுக்கான சாட்சி. அந்த கடைசி ரூம் வாங்கப்பா. என்னப்பா? நம்ம பொறுத்தவரை இந்த விஷயம் இதோட முடிஞ்சதில்லப்பா. பொறுமையா இருப்போம், எல்லாம் நல்லபடியா முடியும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அது முடிஞ்சே போச்சு. அப்பா, என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தி, நான் மலர்கிட்ட பேசினேன். நீங்க சொல்ல வந்த விஷயத்த உங்க முகமே சொல்லிடுச்சு. ஏன் வார்த்தையை வீணடிக்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு ஜெகநாதன். நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவ பிடிவாதமா இருக்கா. கேட்டியாடா? பிடிவாதமா இருக்காளாம். பாத்துக்கோ, இவ்வளவுதான் வேணும்னு நீ பிடிவாதமா இருக்க. ரொம்ப சந்தோஷம், உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லும் தான் நான் கடவுளை வேண்டிட்டு இருந்தேங்க. என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசு? சம்பந்தியா? அந்த உறவு முறிஞ்சு போச்சுன்னு சொல்லதானே இங்க வந்திருக்கீங்க, மறுபடியும் சம்பந்திங்கிறீங்க? என்னங்க என்னங்க இதெல்லாம்? சரி, நாங்க கிளம்புறோம். ஜெகநாதன், என்னமோ நேத்து தான் பொண்ணை பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வேண்டான்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கீங்க. என் பையன் உங்க பொண்ணுக்கு தாலி கட்ட நாள் இருந்து அவ கூட தான் வாழணும்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏதாவது நல்லது நடக்கும்னு என் பொண்டாட்டி ஆகணும் உங்க வீடு தேடி எத்தனை தடவை வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இப்ப சொல்றேன் அப்ப சொல்றேன்னு எப்படி அலங்கடிச்சிருப்பீங்க? எதுக்குங்க இப்ப இந்த பழசெல்லாம் பேசி? ஓ, உங்க மக வந்து என் மகனை வேண்டான்னு கட்டன் ரைட்ட பேசிட்டாக்கா இது பூரா பழசாயிருமாக்கு. இத பாருங்க ஜெகநாதன், என் மகனுக்கு பொண்டாட்டி வேணும், இவளுக்கு மருமக வேணும். அதனால இவங்க 2 பேரும் உங்க வீட்டு படியேறி எவ்வளவு தடவை வந்தாங்க. ஆனா நீங்க அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டீங்க. நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் என் மகனுக்கு உங்க மகதான் வேணும்னா அவகிட்ட ஏதோ விசேஷம் இருக்கு. அதனால நானும் என் கௌரவத்தெல்லாம் விட்டு உங்க படியேறி வந்தேன். ஆனா உங்க பொண்ணு யாரை கேட்டு வந்தீங்கன்னு அசிங்கப்படுத்தி திருப்பி அமைச்சிட்டாங்க. உங்க பொண்ணுக்கு என்ன எங்களை பார்த்தா பிச்சைக்கார குடும்பம்னு தோணுதா? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது 2 பொம்பளை வந்து உங்க பிள்ளை பார்த்து மானங்கட நேருக்கு நேரம் நின்று அந்த பேச்சு பேசினாங்களே, அப்ப நாங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசணுமாக்கு? அப்ப என் பையன் எந்திரிச்சு நின்று என்ன சொன்னா, அவங்க புத்தி கட்டுத்தன்மை பேசுறானுங்க தானே சொன்னா. இங்க பாருங்க, நீங்களோ இல்ல உங்க மகளோ ஏன் உங்க வம்சத்துல யாராவது இப்படி ஒரு மாப்பிளை பார்த்திருப்பீங்களாக்கு? அம்மா ப்ளீஸ். சித்து சும்மா வேற, என் வயிறு பத்திட்டு எரியுதாக்கு. ஏன்னா ஊர்ல உள்ள திரையிலாத்த அரிசித்து பேத்துட்டு மாதிரியே
சொல்றாங்க இவங்க? இவன் பண்ண தப்புக்கெல்லாம் பிராய்ச்சத்தம் தானே தான் வந்தா. இதே வேற ஒரு ஆம்பளை இருந்தா ஒரு கல்யாணம் வேணும், 3 கல்யாணமே பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணை சாவிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க வளர்த்ததும் சரியில்லை, அவ வளர்ந்ததும் சரியில்லைங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க பெரிய அரிசி பருப்பு, அவன் பெரிய மைசூர் மகாராணியாக்கு காரக்குடியில் தானே பிறந்தா. இப்படி ரொம்ப சிலிப்பிக்கிறா. மண்டை அந்த பக்கம் திருப்பறதானே இந்த பக்கம் திருப்பறதானே என்னங்க இதெல்லாம்? ஏங்க ஏன் தங்கச்சி தான் வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறமா எதுக்கா வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க வேற தம்பி, வாய் இருக்குதுன்னு பேசாத. அன்னைக்கு நீ தானே போன போட்டு என் பையன் வர சொன்ன. அவன் உனக்கு மதிப்பு கொடுத்து வந்தானல்ல. சரி, அதெல்லாம் விடு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதே உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் நடந்திருந்தா நீ என்ன கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திருப்ப. அவளை குடுமி பிடிச்சி ஆட்டி இருக்க மாட்டேன். சரி, அவளுக்கு என் புள்ளைத்தான் பிடிக்காது. நானும் எங்க வீட்டுக்காரர் என்ன தப்பு பண்ணா? என்னைக்காவது ஒரு வாரத்தை அவளை நாங்க தப்பா பேசிருப்போமா? அவ எங்களை பார்த்ததுமே இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேக்குறா. கொழுப்பு தான் இவளுக்கு. என்னைக்காவது ஒரு தடவை ஒரு வார்த்தையாவது வாங்கத்த வாங்க மாமா நீ கூப்பிட்டுருப்பாள சொல்லுங்க. இத பாருங்க, உள்ள அறுத்துட்டு போகுது. உங்க பொண்ணு எங்க பையனை வேணான்னு சொன்னதுனால அந்த வலியும் வேதனை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வேண்டான்னு சொன்னது உங்க பொண்ணு. இதே என் பையன் உங்க பொண்ணு வேணான்னு சொல்லியிருந்தா அந்த வலியும் வேதனை அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒன்னு சொல்றேன் ஜெகநாதன், ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய வேணான்னா அதுக்கு இந்த உலகம் 1000 காரணத்தை சொல்லும். ஆனா அதுவே ஒரு பொம்பளை ஆம்பளைய வேணான்னா அது ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்லும், அவன் ஆம்பளையே இல்லைன்னு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவன் எனக்கு ஒரே பையங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு 1000 மாப்பிளை இல்ல லட்சம் மாப்பிளை பாருங்க. ஆனா அவ அடங்க மாட்டான். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்களை அசிங்கப்படுத்திட்டு போனாங்களே, அவங்க மகனை தான் கட்டிப்பா. அப்ப நீங்க நாண்டுக்கு தாங்க தொங்கணும். அப்படி தொங்கினா கூட அந்த அசிங்கம் போவாது. இங்க பாருங்க, எல்லாம் பார்த்தாச்சு, சும்மா கத்தாத. டேய் கோகுல், இவ்வளவு நடந்து போச்சு, இன்னமும் இவங்க பொண்ணுதான் உனக்கு வேணுமாடா? சொல்றதா உறுதியா சொல்லு. வாழறதா சாகிறதா நாங்க முடிவு பண்ணணும். அப்பா, நான் உங்களுக்கு பிள்ளையாவே இருந்துடுறேன்ப்பா. கேட்டீங்கல்ல, கிளம்புங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும் போது என் பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்காம போயிட போறா? கிளம்புங்க. ஜெகநாதன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நடக்கிற எல்லாத்தையும் மறக்காம எழுதி வச்சுக்கோங்க.